இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு நானே அல்வா கொடுத்துக்க போறேன். புரியல? ஒரு நாள் ஃபுல்லா அல்வா சேலஞ்ச் பா. ஒரு நாள் ஃபுல்லா அல்வா மட்டும் தான் சாப்பிட போறோம். 4 வேளையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு திருநெல்வேலியில இருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. என்னதான் இருந்தாலும் திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா தான் இல்ல. நம்ம வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே திக் ஆயிடுச்சா, அவன்ல வச்சு ஹீட் பண்ணி இங்க பாருங்க அல்வா எடுக்கும் போதே அப்படியே உருகுது. திருநெல்வேலி அல்வாடா பிஜிஎம் போடுங்கப்பா யாராவது. இப்ப ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தம் போட்டு ஒரு அல்வா தம்கா ரூட் அல்வா சாப்பிட போறோம். ரவை, கோவா, நெய், இது 3 தான் மெயின் இன்கிரிடியன்ட். நெய் வாசம் நல்லா தூக்கலா இருக்கு. மேல பாத்தீங்களா நல்லா தம் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குல்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு விதவிதமா 3 டைப் ஆஃப் அல்வா வச்சிருக்கோம். தொதல் அல்வா நல்லா இருக்கு. இளநீர் அல்வா நல்லா இருக்கு. பூசணி அல்வா புதுசா இருக்குல்ல. காலையில இருந்து ரொம்ப டிஃபரெண்டான அல்வா சாப்பிட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு இந்த அல்வா இருக்கு நான் தான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இதுக்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்ப நைட் டின்னருக்கு வந்து கருப்பட்டி திருநெல்வேலி அல்வா. மார்னிங் சாப்பிட்டது நார்மல் திருநெல்வேலி அல்வா. இது வந்து கருப்பட்டி திருநெல்வேலி அல்வா. வாசனையே செம்மையா இருக்கு. கருப்பட்டி போட்டிருக்காங்கல்ல, டேஸ்ட் நல்லா தெரியுது. லைட்டா கசப்பா இருக்கும். சொல்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா ஒன் டே ஃபுல்லா அல்வா சேலஞ்ச் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வகை வகையா அல்வா சாப்பிட்டுருக்கேன். வயிறு கலக்குது லைட்டா ஆல்ரெடி. பட் இருந்தாலும் உங்களுக்காக இந்த சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம ஃபுடீஸ் ஃபெனிக்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த சேலஞ்ச் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.